இன்னைக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க. அது எனக்கு பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஆணோ, பெண்ணோ எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு ஒரு யூடியூப் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் நான் சொல்றது எல்லாரையும். அவங்க சொன்ன கமெண்ட் என்னன்னா, "அறியாமல் கூட இயற்கை நம்மளை ஏமாத்தாது" அப்படின்ட்டு. இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ அறுவடை பண்ண வீடியோ போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஏமாந்தேன். 1, 2 தான் கிடச்சிச்சு. 2வது வாட்டி எடுத்ததில நெறைய கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க. எனக்கு அந்த கமெண்ட்ட பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா, நெறைய விஷயத்துல எனக்கு அப்படி நடந்திருக்குங்க. ஏன்னா, சில டைம்ல நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ! நான் இவ்ளோ அக்கறையா நட்டு தண்ணியெல்லாம் ஊத்தி நல்லா பார்த்துட்டு இருக்கேனே, ஆனா எனக்கு எந்த அறுவடையும் குடுக்கலையேன்னு ஃபீல் பண்ணுவேங்க. ஆனா, அந்த மறு மறு டைமோ கொஞ்ச நாள் விட்டாவது அது எனக்கு ஏதாவது வழியில எனக்கு அது ஒரு நல்ல பலன் அந்த செடியிலேருந்து எனக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் இந்த கமெண்ட் அவங்க அனுப்புனதையும் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இது ஒரு சீத்தாப்பழம் மரச்செடிங்க. இத நான் எடுத்துட்டு வந்தது ரோட்டு சைடுருந்து எடுத்துட்டு வந்தேன். பால் போடக்கூடிய டைம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும்னு நெனச்சுக்கோங்க. இந்த வீட்ல வந்து நான் 3 வருஷம் இருக்கும். இந்த வீட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த செடி எடுத்துட்டு வந்து நட்டேன். ரோட்டு சைடுல நின்னுச்சு. எனக்கு பாவமா இருந்து எடுத்துட்டு வந்து நட்டது. எனக்கு என்னோட கோளாறு இதுதாங்க. ரோட்டு சைடு பார்த்தேன்னா எடுத்துட்டு வந்து நட்டுருவேன். அப்படி நட்டது தாங்க இந்த சீத்தாப்பழ மரம். அ மரம் நட்டோனே நான் நெனச்சேன், "என்னடா இது நட்டு வைக்கிறேன் மாடி தோட்டத்தில. இது ஹைப்ரிடும் இல்ல, சீக்கிரத்தில காய்க்கவும் செய்யாது. ஆனா நான் எடுத்து வச்சு நடுறேனே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிட்டு தான் நான் கொண்டு வந்து நட்டேன். சரி அது நிக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில எவ்வளோ மொட்டு, எவ்வளோ பூ, காய் வேற பிஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் அவங்க இன்னைக்கு போட்ட கமெண்டுக்கும் எனக்கு இத பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இயற்கை நம்மள ஏமாத்தாதுன்னு சொல்லுவாங்களா, அதில உதாரணம் இந்த சீத்தாப்பழம் மரம் தாங்க. பிஞ்சு நெறைய வச்சிருக்குதுங்க. ஒரு 4, 5 பிஞ்சு வச்சிருக்குது. பார்க்கக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஹைப்ரிட்ல தான் சீக்கிரத்தில காய் வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இது ரோட்டு சைட்லேருந்து விதை மூலம் வளர்ந்த செடிங்க. 2 வருஷத்திலேயே காய் வச்சிருச்சு பார்த்தீங்களா? அத நினைக்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. எந்த வகையிலயாவது நமக்கு அது ஒரு சந்தோஷம் தரும். சந்தோஷத்த குடுக்கும். அந்த இயற்கை. அத நம்பி நம்ம மாடி தோட்டத்த வப்போம். அதுவும் இல்லைங்க. நீங்க மாடி தோட்டம் வைக்கிறதுல நமக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஒவ்வொன்னும் பார்க்கக்கூடிய டைம். இந்த பிஞ்செல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது சொல்லக்கு வார்த்தைகளே இல்ல. அதெல்லாம் கூடிய டைம் தாங்க தெரியும். அந்த செடியோட கம்போட அளவ பாருங்களேன். சின்னோண்டு தான் இருக்கு. அதில இவ்வளோ மொட்டு, பிஞ்சு வச்சிருக்குன்னு நினைக்கக்கூடிய டைமு, எனக்கு சொல்லவே முடியலைங்க. ஒரு டிராகன் ஃப்ரூட் செடி நட்ட பாட்டுக்குள்ள தான் கொண்டு ஊனி வச்சேன். வந்தா வரட்டும் அப்டின்ட்டு. அது வளர்ந்து வந்து எனக்கு பூ பூத்து காய் குடுக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.